இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த மாலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை வேளையிலும் ஆராதனை வேளையிலே நம்மோடு கூட இடைப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையிலும் அவருடைய வார்த்தைகளை கொண்டும் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 18வது வசனத்தையும் 26வது வசனத்தையும் வாசிங்க. 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 18வது வசனமும் 26வது வசனமும். அப்பொழுது எபூசியனாகிய ஓர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல். இந்த மாலை வேளையில இங்கே பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு. காத்து மூலமாக தேவனுடைய தூதன் தாவீதுக்கு சொல்லுகிறார், எபூசியனாகிய ஓர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு அல்லது பலிபீடத்தை கட்டு. ஆண்டவராகிய இயேசு மரித்தபடியினாலே அவர் ஒரே பலியாக அந்த கல்வாரி சிலுவையிலே மரித்தபடியினாலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே நடந்தது போல நாம் பலிபீடங்கள் கட்டி ஆடு மாடுகளை பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசுவினுடைய ஒரே பலி நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்றைக்கு அவங்க பாவம் செய்த பொழுதெல்லாம் பலி செலுத்தி தங்கள் பாவத்துக்காக பலிகளை என்ன பண்ணாங்க? கொண்டு வந்து செலுத்தினாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தர ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தபடியினாலே அந்த ஜீவ பலி நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறது. அந்த ஜீவ பலியானது நம்மை கர்த்தரோடு கூட இன்றைக்கு இணைத்திருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்து பலி என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்துமா, நம்முடைய சரீரம், இந்த சரீரமாகிய அவயங்கள் கர்த்தருடைய பலிபீடத்திலே பரிபூரணமாய் செலுத்தப்படுவதுதான் ஆராதனை. ராமன் சொல்லுங்களேன். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரம், நம்முடைய சரீரத்தின் எல்லா அவயங்களையும் பூரணமாய் செலுத்தி ஆராதிப்பதுதான் ஆராதனை. புத்தியுள்ள ஒரு ஆராதனை. இந்த அவயங்கள் மாம்சத்தினுடைய கிரியைகளினாலே, இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு தவறுகளை செய்யக்கூடியது. ஒவ்வொரு நாளும் இந்த சரீரத்திலே பாவங்கள், பல பாவங்கள் சேர்ந்து, பாவம் என்ன செய்கிறது என்று சொன்னால், பாவம் நம்மை தேவனை விட்டு தூரமாக செய்யக்கூடிய ஒரு காரியம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆகையினாலே நாம் இந்த சரீரம், நம்முடைய இருதயத்தை கர்த்தரோடு கூட இணைத்திருக்கணும். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நம்முடைய சரீரம், நம்முடைய இதயத்தை கர்த்தரோடு கூட நாம் என்ன பண்ணி இருக்கணும்? இணைத்திருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்முடைய உதடுகளில் மாத்திரம் நாம் ஆராதனை செய்யக்கூடாது. நிறைய பேர் உதடுகளில் ஆராதிப்பாங்க. ஆனால் உதடுகளினாலே மாத்திரம் நாம் தேவனை ஆராதனை செய்யக்கூடாது. நம்முடைய இருதயமும் ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டதா இருந்து, அதை சொல்லுகிறது முழு இருதயத்தோடு. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்ப நன்மை வரும்போது மாத்திரம் ஆண்டவரை சேர்ந்து தொழுது கொள்ளுவதல்ல ஆராதனை. நம்முடைய வாழ்க்கை நன்மை, நம்முடைய வாழ்க்கையினை பல சூழ்நிலைகளிலே நமக்கு நன்மைகள் கிடைக்காமல் இருந்தாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி விலையேற பெற்றதான பலிகளை நாம் செலுத்த வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தனிப்பட்ட வாழ்விலே பலிபீடத்தை ஒவ்வொருவரும் கட்ட வேண்டும். பக்கத்தில் சொல்லுங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில ஒவ்வொருவரும் பலிபீடத்தை என்ன பண்ணணும்? கட்ட வேண்டும். அப்படியானால் தனி ஜெப ஜீவியம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில வளர வேண்டும். நாள்தோறும் நம்முடைய தனிப்பட்ட ஜெப வாழ்வு, கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம், கிறிஸ்துவோடு உறவிலே
நீங்களும் நானும் தினந்தோறும் வளரணும். அல்லேலூயா. குடும்ப பலிபீடத்தை நாம் கட்ட வேண்டும். உங்க குடும்பத்தை இருக்கிற எல்லாத்தையும் குடும்பமாக ஒன்று இணைத்து ஒன்று சேர்த்து உண்மையான ஒரு ஆராதனை வீட்டுக்குள்ள நடக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏதோ சர்ச்சுக்கு வரும்போது தேவனை, சர்ச்சுக்கு எப்பெல்லாம் வரமோ அப்பெல்லாம் தேவனை ஆராதிப்பது மாத்திரமல்ல, இங்கே நாம் தேவனை சமூகத்துக்கு ஆலயத்திற்கு வரும் பொழுது, தேவனை துதிக்கும் பொழுது இங்கே ஒரு கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கு. அதே தேவ பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ளேயும் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் தேவ பிரசன்னம் நம்முடைய வீடுகளுக்குள்ளே வர முடியாதபடி பல காரியங்கள், வீட்டுக்குள்ள டிவி சத்தங்கள் இருக்கு, பல வேளைகளிலே சண்டைகள், பல வேளைகளிலே போராட்டங்கள், பல எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கும் பொழுது, இதெல்லாம் வரும், வராம இருக்காது. இதெல்லாம் வரும் பொழுது உங்க குடும்பத்தினுடைய அட்மாஸ்பியர், உங்க குடும்பத்தினுடைய தோற்றம் மாறுவதற்கு குடும்பத்தில் பலிபீடம் கட்ட வேண்டும். அல்லேலூயா. உங்க வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமானால் அங்கேயும் ஒரு பலிபீடத்தை கட்டினால் முழுவதும் ஒரு மறுரூபம் வரும். அல்லேலூயா. உகாண்டா என்கிற தேசத்தில், அந்த தேசத்தை குறித்து பார்க்கும் பொழுது மிக மோசமான ஒரு தேசமாக அது இருந்தபோது, வீடுகளிலே இப்படியாக கூடி ஜனங்கள் வீடுகள் தோறும் தனிப்பட்ட பலிபீடம், ஒவ்வொரு வீடுகள் தோறும் குடும்ப பலிபீடம் கட்டி தேவனை நோக்கி ஜெபித்த பொழுது அந்த தேசத்தை கர்த்தர் மறுரூபமாக்கினார். அல்லேலூயா. அப்ப கை உயர்த்தி, ஆண்டவரே நாங்களும் இதை கைக்கொள்ள எங்கள் வீடுகளிலே குடும்ப பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொள்ளும் போது நிச்சயமா எங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க உண்மை அறிவார்கள். ஆண்டவரே, எங்க உறவுகளும் உடைய சமூகத்திலே வருவார்கள். எங்க வீட்டுக்குள்ளே குடும்ப பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு ஜெப அனுபவம் எங்க வீடுகளுக்குள்ளே கர்த்தர் வைப்பீராக. அல்லேலூயா. பலிபீடம் என்று சொல்லும் பொழுது தேவனை சந்திக்கிற இடம்தான் பலிபீடம். அல்லேலூயா. பலிபீடம் என்று சொல்லும் பொழுது தேவன் நம்மை சந்திக்கிற ஒரு இடம் தான் பலிபீடம். பலிபீடம் என்று சொல்லப்படுகிற அந்த இடம், அந்த இடத்துல என்ன இருக்குன்னா தியாகம் இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எங்க தியாகம் இருக்கோ, தியாகத்தோடு பலி செலுத்துகிறோமோ, அங்கே கர்த்தர் அதை அங்கீகரிப்பதற்கு அந்த பலிபீடத்தின் மேலே கர்த்தர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. யாக்கோபு பிரயாணம் போகும்போது அவன் ஒரு கல்லை எடுத்து படுத்திருக்கும் போது சொப்பனத்திலே ஆண்டவர் யாக்கோபுக்கு காணப்பட்டு ஒரு ஏணி, அங்க பார்க்குறான் அந்த தரிசனத்தில், ஒரு ஏணி வானத்திற்கும் பூமிக்கும் வைக்கப்பட்டு தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக இருக்கிறதை பார்க்கிறான். மேலே கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். அவனை பார்த்து பேசி ஆசீர்வதித்தையும் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்தில்தான் பெத்தேல் என்ற இடத்தில பலிபீடம் கட்டப்பட்டதை நாம் பார்க்கிறோம். உங்கள் வாழ்விலும் வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு தொடர்பு வருகிறதற்கு, கர்த்தருடைய சமூகத்திற்கு வருகிற இடம்தான் இந்த பலிபீடம். அல்லேலூயா. இந்த பலிபீடம் என்று சொல்லுகிற இடத்துல எப்பவும் அக்கினி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மேலே இறங்கி இருக்கிற இடமாக அந்த பலிபீடம் எப்பொழுதும் என்ன பண்ணும்? இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பலிபீடம் என்று சொல்லும் பொழுது எப்பவும் ரத்தம் இருக்கிற இடம், கிரயம் செலுத்தப்படுகிற ஒரு இடம். நம்முடைய ஆண்டவருடைய ரத்தம் நமக்கு எப்போதும் இருக்கிற ஒரு பலிபீடம் நமக்கு தேவை. அந்த ரத்தத்தினாலே சாத்தானை நாம் ஜெயிக்கிறோம். இரத்தத்தினாலே நாம் கழுவப்படுகிறோம். இந்த பலிபீடத்தின் பக்கத்தில் நீங்களும் நானும் வர வேண்டும். வேதத்திலே முதலாவது கட்டப்பட்ட பலிபீடம் ஆதியாகமம் 8வது அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் பலியிட்டான். நல்ல கவனிங்க. அந்த நாட்களில் ஆண்டவர் உலகம் முழுவதையும் ஜலத்தினால் அழித்தார். நித்தமும் மனுஷனுடைய எண்ணங்கள் பொல்லாததாய் இருந்தது. நோவாவின் காலத்தில் சந்ததி அனைத்தும்
கரைப்பட்டு விட்டது. தேவ தூதர்கள் மனுஷகுமார்த்திகளை அழகுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களோடு அந்நிய மாம்சத்தை பின்பற்றினபடியினாலே உலகமெங்கிலும் அரக்க சந்ததி உண்டாயிற்று. ஆண்டவர் நோவாவுக்கு அவன் குடும்பத்திற்கு அவருடைய கண்களிலே ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணினார். அல்லேலூயா. நோவாவின் குடும்பத்தையும் ஆண்டவர் பேழையை கட்ட வைத்து கர்த்தர் காப்பாற்றினார். அப்போது அவன் வெளியே வந்தபோது முதல் காரியம் செய்தது பலிபீடத்தை கட்டினான். அவன் செலுத்தினதான அந்த பலி ஆண்டவர் சமூகத்திற்கு போன போது சுகந்த வாசனையாய் ஆண்டவர் அது அவருடைய சமூகத்திற்கு போன அந்த பலி அவருக்கு சுகந்த வாசனையாய் இருந்தது. அது நாற்றமுள்ளதாக அல்ல, அசுத்தமுள்ளதாக அல்ல, ஆண்டவர் அதை அங்கீகரிக்கத்தக்கதாக அது வாசனை உள்ள ஒரு பலியாய் இருந்தது என்று பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிங்க. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர் இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் சபிக்க மாட்டேன், சங்கரிக்க மாட்டேன். பலி மேலே போன உடனே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதற்கு பின்பு இந்த பூமியில பருவ காலங்களை ஆண்டவர் வைத்தார். இரவு பகல் இனிமேல் மாறுவதில்லை என்று சொல்லி விதைப்பும் அறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே அவர் சொன்னார். பருவ காலங்கள் மனித வாழ்விற்கு தேவை என்று சொன்னால் அறுப்பு தேவை, விதைப்பு தேவை. பருவ காலங்கள் வரும்போதுதான் இந்த பூமியானது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்ப நீ பலி செலுத்துவது நமக்கு ஆசீர்வாதமான நிறைவை கொண்டு வருகிறது என்பதையும் நாம் இங்கே சற்று தியானித்து பார்க்க வேண்டும். தனி ஜெப பலிபீடத்தை நீ கட்டு. தனித்து போய் ஆண்டவரோடு கூட உட்கார்ந்து பேசுகிற ஒரு ஜெப அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஒரு மனிதனோடு கூட பேசுவது போல ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசிக்கிறாங்களோ அதை போல கர்த்தர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அங்கே போய் உங்கள் காரியங்களை எல்லாம் ஊற்றி பாருங்க. பலி செலுத்தி கர்த்தரை உங்கள் காரியம் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லி பாருங்க. பிரச்சனைக்கு தீர்வு அவர் தான் கொடுக்க முடியும். நாம் என்ன நினைக்கிறோம், மனுஷனிடத்துல போய் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற பாரத்தையெல்லாம் கொஞ்சம் சொல்லிட்டோம்னா, கொஞ்சம் இறக்கி வச்சிட்டோம்னா லகுவாயிரும் நினைக்கிறோம். லகுவாகாது. சொல்லிடுவோம், ஆனால் பிரச்சனை உள்ளதான் இருக்கும், நம்ம அழுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் நீ பலி செலுத்தி தனித்து போய் என்ன பண்ணு, பலிபீடம் கட்டி தேவனை நோக்கி அமர்ந்து ஜெபம் பண்ணிப்பார். உன்னுடைய பிரச்சனைகளை கர்த்தர் லகுவாய் மாற்றுவார். உன்னுடைய இருதயத்தில் கர்த்தர் ஒரு சமாதானத்தை வைப்பார், ஒரு சந்தோஷத்தை வைக்குவார். ஆகவே ஜெபம் பண்ணுகிற நேரத்தை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும். அது ரொம்ப அவசியம். இரண்டாவது, குடும்பமாக, நல்ல கவனிங்க, குடும்பமாக கர்த்தர் உங்களை நடத்த குடும்பத்திலே வித்தியாசமான ஒரு நல்ல ஜெப அனுபவத்தை நாம் செய்யணும். ஆபிரகாம் எங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் பலிபீடத்தை கட்டினான். ஆமென் சொல்லுங்க. எங்க அவர் போனாரோ போன இடத்திலெல்லாம் என்ன பண்ணாரு, பலிபீடத்தை கட்டினார் என்று பார்க்கிறோம். 4 இடங்களிலே வேதத்தில் ஆபிரகாம் பலிபீடம் கட்டினதை பார்க்க முடியும். சுருக்கமா அதை நாம பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. முதலாவது, தனக்கு தரிசனம் தந்த தேவனுக்கு ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டினான். இரண்டாவது, அவன் அதே நிலையில் இராதபடி அவன் சற்று புறப்பட்டு போய் இன்னொரு இடத்திற்கு போகும்போது பெத்தேல் என்கிற இடத்திற்கு வந்தபோது ஆயிக்கும் பெத்தேலுக்கும் இடையிலே ஒரு கூடாரத்தை போட்டு பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, அவன் லோத்துவை விட்டு
பிரிந்த பின்பு தேவன் அவனுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்க வைத்து, நீ நடந்து போகிற இடம், நீ பார்க்கிற பூமியை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி அவனுக்கு அந்த இடத்தை தந்தபோது அங்கே கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை என்ன பண்ணான்? தொழுது கொண்டான். நான்காவது, ஆபிரகாம் தன்னுடைய சொந்த குமாரனை ஈசாக்கை தேவன் கேட்ட பொழுது, ஆண்டவர் கேட்ட விலையேற பெற்ற தனக்கு இஷ்டமான அந்த காரியத்தை, தனக்கு இஷ்டமான மகனை கர்த்தருக்கென்று கொடுப்பதற்கு பலிபீடத்தை கட்டி, பலிபீடம் போன போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்கு பயப்படுகிற மனுஷன் என்று சொல்லி வானத்தை அண்ணாந்து பார்க்க சொல்லி சொல்றாரு, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன், இந்த பூமியில் உள்ள கடற்கரை மணலச்சனையாய் உன்னை நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன் என்று ஆசீர்வதித்த இடம். அப்ப கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் உன் தேவையெல்லாம் சந்திக்க என்னாலே முடியும் என்று சொன்ன பலிபீடத்தை நாம் பார்க்கிறோம். வாசிங்க முதலாவது ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். முதலாவது, தன்னை சந்தித்த இடத்திலே கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினான். அல்லேலூயா. கல்தேர் தேசத்தில் அவன் இருந்த பொழுது ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே, உன் ஜனம், உன் இனம், உன்னுடைய தகப்பனுடைய வீடு, உன்னுடைய ஊர், இது எல்லாவற்றையும் விட்டு விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு போ, அங்கே நான் என்ன பண்ணுவேன்? உன்னை ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்ன பொழுது அவன் சொந்த பந்தம், தன்னுடைய ஜனம், தன்னுடைய வீடு, தன்னுடைய எல்லா காரியத்தையும் விட்டுட்டு எங்கே போகணும் என்று சொல்லி அவனுக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லவில்லை, எங்கே போகணும்னு சொல்லல. நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று மட்டும்தான் ஆண்டவர் சொன்னார். அவன் விசுவாசத்தோடு கூட புறப்பட்டு போனான். கர்த்தர் காண்பித்த இடத்திற்கு வந்தவுடனே அவன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். எதற்காக பலிபீடம் கட்டுகிறான்? கர்த்தர் தன்னை சந்தித்த, தனக்கு தரிசனம் கொடுத்த இடத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் சந்திக்கிற ஒரு இடம் உண்டு. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு மனிதனும் குடியிருக்கிற எல்லைகளை நியமித்து அவனை வைத்திருக்கிற இடம் உண்டு. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறாரே, உங்களை சந்தித்த இடம் ஒன்று இருக்கிறதே, அந்த இடத்துல நீ கர்த்தருக்கு என்ன பண்ணணும்? பலிபீடம் கட்ட வேண்டும். உன்னை சந்தித்து விட்டாரா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? நம்மை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரா? நம்மை சுத்திகரித்து இருக்கிறாரா? உங்க வாழ்க்கையில ஒரு மாறுதல் வந்து இருக்கிறதா? கர்த்தர் உங்களை அழைத்து பிரித்தெடுத்து வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி கொண்டு வந்து வித்தியாசமாய் நடத்துகிற இடத்திலே நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் கர்த்தரோடு கூட இசையணும். பிரித்தெடுக்கப்பட்ட வந்த நாம் பிரித்த இடத்திலே நாம் இசையக்கூடாது. பிரித்தெடுத்து ஒருவர் நம்மை கொண்டு வந்தாரே, அவரோடு கூட நீங்களும் நானும் இசைந்திருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை சந்திக்கிற இடத்துல ஒரு பலிபீடம் கட்டு. ஏன்னா உன்னை சந்திக்க கர்த்தர் வருவார். உன்னை சந்திக்கிற இடம் பலிபீடம். கிதியோனை கர்த்தர் சந்திக்கிறார். அவன் பலிபீடம் கட்டுகிறவனாக மாறுவதை பார்க்க முடியும். ஆண்டவர் சிம்சோனுடைய பெற்றோர்களை சந்திக்கிறார். கர்த்தர் சந்திக்கிற இடத்திலே கர்த்தருக்கு பலி செலுத்துகிற, கர்த்தர் இறங்கி வருகிற இடத்தை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நமக்கு எல்லாம் அது நன்றாக தெரியும். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். ஆகவே உங்கள் வீடுகளிலே, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் பலிபீட அந்த சந்திக்கிற இடத்திலே தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார்.
உங்களை பிரித்தெடுப்பார். தனியா நல்ல கர்த்தரோடு கூட இசைந்து பலிபீடத்தை கட்டி கர்த்தரோடு கூட சேரணும். உங்க இருதயம் கர்த்தரோடு கூட இணையணும். ஜெபம் பண்றதுக்கு நிறைய பேர் உட்காருவோம், இருதயம் இணையாது கர்த்தரோடு. எல்லாரும் சொல்றாங்களே உட்காந்துருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ பலிபீடம் கட்டி என்னை தொழுது கொள்ளும் போது உங்க ஒவ்வொருவருடைய இருதயம் கர்த்தரோடு கூட இணையணும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு கூட பேசணும். உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் மாற்றத்தை கொடுக்கணும். சும்மா ஏதோ சர்ச்சுக்கு நான் வந்தேன், ஏதோ ஆராதித்தேன், ஏதோ போகிறேன், அதுல ஒரு பிரயோஜனமும் நமக்கு இல்லை. ஆலயத்துக்கு வருகிறோம்னா கர்த்தர் நம்மை சந்திக்க வேண்டும், கர்த்தர் நம்மோடு கூட பேச வேண்டும். கர்த்தர் உன் கூட இருப்பார். உன்னை சந்திக்கிற, உனக்கு தரிசனமாகிற அந்த இடத்திலே பலிபீடத்தை கட்டு. 2வது ஆதியாகமம் 12வது அதிகாரம் 8வது வசனம். ஆதியாகமம். பின்பு அவன் அவிடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கிற மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். 2வது, உலகம் அல்ல, மேலே இருக்கிறதான மேன்மையான இடத்திற்கு முன்னேறி போகிற ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். சந்தித்த இடத்துல இருந்து விடவில்லை, அவன் சற்று என்ன பண்ணுகிறான், முன்னேறி போகிறான். நீங்களும் நானும் சந்தித்த இடத்திலேயே நின்று விடக்கூடாது, முன்னேறி போகிற ஒரு பலிபீடம் நமக்கு தேவை. அல்லேலூயா. போன பின்பு ஒரு மலைக்கு போகிற அனுபவத்தை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மலையிலே ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். ஆயிக்கும் பெத்தேலுக்கும் இடையிலே கூடாரத்தை போடுகிறான். பெத்தேல் என்பது அப்பத்தின் வீடு. அல்லேலூயா. ஆண்டவரோடு இருக்கிற இடம். ஆயி என்பது குப்பை கூடம். ஆயி என்பது என்னது? குப்பை கூடம். குப்பை கூடங்கள் நிறைந்த ஒரு இடம். இந்த உலகில நீங்களும் நாளும் வாழும் பொழுது உலகத்தோடு ஒட்டி வாழ்வதல்ல, அதை விட்டு மேலான இடத்திற்கு வந்து கர்த்தரோடு ஆவிக்குரிய நிலைமையில வளர்ந்து காணப்பட்டு அங்கே கர்த்தரோடு கூட இசைந்து இருக்கணும். இந்த உலகத்திற்கும் அப்பத்தின் வீடாகிய மேலிடத்திற்கும் இடையிலே ஜெயிக்கிற ஒரு பலிபீடம் அல்லது ஜெபிக்கிற ஒரு பலிபீடம் மிகவும் தேவை. உங்க வாழ்க்கையில இருக்கிற நிலைமையிலேயே இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்விலே ஒரு உயர்ந்த அனுபவத்திற்கு வருவதற்கு பலிபீடம் நமக்கு மிகவும் தேவை. உலகத்தோட ஒட்டி வாழ்ந்து ஆண்டவரை நாம் என்ன பண்ணக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அல்லது ஆண்டவரை விட்டு தூரம் போகிற நிலைமை நமக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. இந்த உலகம் நமக்கு எப்படி தெரியணும் தெரியுமா? குப்பையா தெரியணும். உலகம் எப்படி தெரியும் நமக்கு? குப்பையா தெரியணும். இந்த உலகம் உனக்கு பெரிதாக ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு இந்த உலகம், உலகத்தில் உள்ள ஆசைகள், உலகத்தில் உள்ள இச்சைகள், உலகத்தில் உள்ள காரியங்கள் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அது என்ன பண்ணக்கூடாது, பெரிதாக தெரியக்கூடாது. உலகத்தில் உள்ள நன்மைகள் நமக்கு பெரிதாக தெரியக்கூடாது. உலகத்தில் உள்ள பதவிகள், மேன்மைகள் நமக்கு பெரிதாக தெரியக்கூடாது. உன் வாழ்வில் ஆண்டவரை சந்திக்கிற இடத்தை விட ஒரு மேலான இடத்திற்கு நீங்களும் நானும் வரணும். இன்னும் ஆண்டவரை நோக்கி முன்னேறி போகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில அவரை ஆசையாய் நாம என்ன பண்ணோம், பின்தொடர வேண்டும். ஆண்டவரோடு நெருங்கி உறவு கொள்ள இன்னும் மேலான இடத்திற்கு வரும்படி கர்த்தர் இந்த மாலை வேளையிலே நம்மை அழைக்கிறார். 3வது ஆதியாகமம் 13வது அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது ஆபிராம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். 3வது சமாதான பலிபீடத்தை கட்டுகிறான். நீங்க இந்த வேத பகுதியில் வாசிக்கும் போது லோத்துவினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் பிரச்சனை உண்டாகி சண்டை உண்டான போது ஆபிரகாம் லோத்துவை கூப்பிட்டு, உனக்கும் எனக்கும் பிரச்சனை வேண்டாம்பா, உனக்கும் எனக்கும் பிரச்சனை வேண்டாம், நாம் சகோதரர்கள். உன்னுடைய வாழ்வில
நீ எங்க போகணும் என்றாலும் எங்க வேணா நீ போ. முதலாவது நீ தெரிந்து கொள். நீ மேற்க போனா நான் கிழக்க போறேன், நீ தெற்க போனா நான் வடக்க போறேன். நீ எது வேணுமோ முதலாவது உனக்கு சாய்ஸ், எது வேணுமோ என்ன பண்ண தெரிந்து கொள் என்று சொல்லி, ஒரு ஆவிக்குரிய மனுஷன், கர்த்தரோடு கூட இருக்கிற மனுஷன் பரந்த மனப்பான்மை உடையவன். முதல்ல அவன் எடுத்துக்கல. ஆபிரகாமுடைய அனுபவம் பாருங்க, ஆவிக்குரிய மனுஷனுடைய பரந்த மனப்பான்மை. முதல்ல நான் எனக்குரிய செலக்ட் பண்ணிக்கிறேன், உனக்கு கொடுக்கறத நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லலை. உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ. நீ ஒன்று எடுத்துட்டு போனா நான் இன்னொரு புறத்தை எடுத்துட்டு என்ன பண்றேன், போறேன் என்று சொல்லி ஒரு பரந்த மனப்பான்மையோடு இருக்கிறதை பார்த்து அதை சொல்றாரு. நீ மேற்க போனா நான் கிழக்க போகிறேன், நீ வடக்க போனீன்னா நான் என்ன பண்றேன், தெற்க போகிறேன் என்று சொல்லி அவன் பிரிந்து போன போது இந்த லோத் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து எங்க செழிப்பா இருக்கோ அந்த இடத்தை தெரிந்தெடுத்து அவன் போய்விட்டான். ஆபிரகாம் கர்த்தர் சொல்லும் வரை அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கவில்லை. கர்த்தர் சொன்னபோது கண்களை ஏறெடுத்து பார்த்து அவன் கண் பார்க்கிற பூமி நடக்கிறது எவ்வளவு நீளமோ அவ்வளவு அகலம், அந்த இடத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்னபோது அங்கே போய் தங்கி பலிபீடத்தை கட்டி கர்த்தரோடு தொடர்பு கொள்வதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு வேணா மேன்மைகள் வரலாம். கர்த்தர் சொல்றாரு ஆபிரகாம்கிட்ட, நீ பார்க்கறதெல்லாம் உனக்கு தரேன், நீ எவ்வளவு தூரம் நடக்கிறியோ அதெல்லாம் உனக்கு தரேன்னு சொல்றாரு. ஆனாலும் அதை விட மேன்மையா கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவன் செய்த பொழுது ஆபிரகாம் செய்கிறார், பலிபீடம் கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில தேவைகள் இருக்கும்போது ஆண்டவர் அதை பலிபீடம் கட்டுறதில்ல. எல்லாவற்றின் நடுவில் தாழ்வு இருக்கும் போதும் உயர்வு இருக்கும் போதும் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுக்கும் போதும் பலிபீடத்தை கட்டி நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சண்டை போடக்கூடாது, சமாதான பலிபீடம் நமக்கு வேணும். உலகத்துல நம்மோடு கூட பிரச்சனை பண்ணுகிற ஆட்கள் கண்டிப்பா இருப்பாங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளை விட்டு கொடுத்து போகணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, பிரச்சனை பண்றவங்க நம்ம பக்கத்தில் இருப்பாங்க, ஆனா விட்டு கொடுத்து போகணும். உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, விட்டு கொடுத்தவன் கெட்டு போனதில்லை. உலகம் சொல்லுது, உலக மனுஷன் சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, நீ விட்டு கொடுத்து போ, நீ விட்டு கொடுத்து போ. அதுதான் நம்முடைய நல்ல சுவாபம். அல்லேலூயா. பிரச்சனை பண்ணுகிற ஆட்கள் கண்டிப்பா இருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருப்பாங்க. பிரச்சனை பண்ணி நீ போராடி கொண்டே இருக்கக்கூடாது. கர்த்தர் யுத்தம் பண்ண நீ இடம் கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு ஒரு பெருமையிலே நிற்க கூடாது, ஒரு மேட்டிமையிலே நிற்க கூடாது. கொஞ்சம் தாழ்ந்து போக கர்த்தருடைய பிள்ளை இறங்கி வரணும், சமாதானமா போக இறங்கி வரணும். ஆபிரகாம் தான் பெரியவன், லோத்து சின்னவன். ஆனா ஆபிரகாம் சொன்னார், நீயே தெரிந்து எடுத்துக்கோப்பா. ஆபிரகாம் பெரியவர் தான் வயசுல, ஆனா அவர் எடுத்துக்கல. அவர் தாழ்ந்து போய் சின்னவனை பார்த்து சொல்லுவார், எது வேணுமோ அதை நீ என்ன பண்ணு, எடுத்துக்கோ. இன்னைக்கு அந்த பரந்த மனப்பான்மை நமக்கு இருக்கு. ஏன் தெரியுமா? ஆபிரகாம் விரும்பினது சமாதானமா போகணும், சண்டை பண்ணக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது, சமாதானமா போகணும் என்பதை விரும்பின ஆபிரகாம் சொல்றாரு, எது வேணுமோ நீ என்ன பண்ணு, எடுத்துக்கோ. அவன் என்ன சொல்லி இருக்கணும்? இல்ல, நீங்க தான் பெரியவங்க, உங்க பின்னால தான் நான் என்ன பண்ண வந்து கொண்டிருக்கிறேன், உங்க தயவு தான் எனக்கு வேணும் என்று சொன்னானா? இல்ல, அவன் போய் இஷ்டம் போல தனக்கு உரியதை என்ன பண்ணான், தெரிந்து கொண்டான். அதெல்லாம் சேர்த்து வைக்க முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தா இல்ல. தெரிந்து கொண்டு போனான், வேண்டதை எடுத்துக்கொண்டு போனான், சேர்த்து வைக்க காப்பாற்ற முடிஞ்சுதா? இல்ல. விட்டு விட்டு போக வேண்டிய நிலைமை வந்தது. ஆனா இன்றைக்கு ஆபிரகாமுடைய சந்ததிக்கு அந்த இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் இருப்பார், வீட்டிலே சண்டை போட்டு கொண்டு இருக்காதே. ஒரு ஆவிக்குரிய மனிதன் என்று சொல்லுகிற நாம் வீட்டில் எப்பவும் சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. சின்ன சின்ன காரியத்திற்கு கூட சண்டை போட்டு குடும்ப ஜபம் இல்லாமல் போயிடக்கூடாது, பலிபீடம் இல்லாமல் போயிடணும். சில விசுவாசிகள் வீட்டில் சின்ன அற்பமான ஒரு வாக்குவாதம் வந்திருக்கும், சின்ன விஷயம்தான். உடனே எதை நிறுத்துவோன்னா குடும்ப ஜபத்தை தான் என்ன பண்ணுவோம்,
நிறுத்துவோம். ஆனால் நம்முடைய வீட்டில் சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் சண்டை போட்டு உன் குடும்ப ஜெபத்தை நிறுத்தி உன் குடும்பத்தில் ஐக்கியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்காதே. எப்பவும் எரிச்சல் உள்ள ஆளாய் இராதே. விட்டு கொடு. ஆண்டவருக்குள் சமாதானமாய் வாழுவதற்கு முயற்சி எடுங்கள். உங்கள் குடும்பங்களில் ஒற்றுமை இல்லைன்னா ஒருவரை ஒரு குறை சொல்லி கொண்டே இருக்கணும். ஏன் ஒற்றுமை இல்லைன்னா ஒருவரை ஒரு பார்த்து குற்றம் சொல்லிட்டே இருக்கிறோம். மாற்றி 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 கர்த்தர் சொல்றார், விட்டு கொடுத்து போ, இணக்கமா போ, சமாதானமாயிரு. அல்லேலூயா. ஆவிக்குரிய பெண்ணாயிரு. கர்த்தர் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட அவர் கிருபை தருவார். நீ சரியான சமாதான பலிபீடத்தை உன் வீட்டிற்குள் கட்டிவிடு. கர்த்தர் உன்னை நன்மையால நிரப்பி நடத்துவதை உன் கண்கள் காணும். கடைசியா ஆதியாகமம் 22வது அதிகாரம் 9வது வசனம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 9வது வசனம். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை அடுக்கினான். இந்த பலிபீடத்தை நாம பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். இந்த பலிபீடத்தினுடைய மேன்மை, உன் தேவைகள் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். தேவன் உன் தேவைகளை பார்த்து கொள்வார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஆபிரகாம் விசுவாசித்தார். கர்த்தர் நிச்சயம் பார்த்து கொள்வார். அவன் தேவை என்ன? அவனுக்கு பலி செலுத்த ஆடு எங்கன்னு கேட்கும் பொழுது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி 2 பேரும் போறாங்க. அப்பாவும் மகனும். மகனை தான் பலி செலுத்த போறார். மகன் கேட்கிறான்ப்பா, விறகு இருக்கு, அக்கினி இருக்கு, கத்தி இருக்கு, பலிமிருகம் எங்க? ஆபிரகாம் சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். பர்வதத்திலே கர்த்தர் என்ன பண்ணுவார்? பார்த்து கொள்ளுவார். ஆட்டை கண்டுபிடிக்கிறான். மேலே போய் அந்த இடத்துல பலி செலுத்த ரெடியான பொழுது ஆண்டவருடைய சத்தம் கேட்கிறது, ஆபிரகாமே, பிள்ளை ஆண்டான் மேன் உன் கையை போடாதே. அங்கே பலிபீடத்தை, அதாவது பலி செலுத்துவதற்கான ஆட்டை கண்டுபிடிக்கிறான். அது எங்கிருந்து வந்தது, எப்படி அந்த இடத்தில் வந்தது யாருக்கும் தெரியாது. ஆனா கொண்டு வந்தவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அதை பார்த்து கொள்ளுவார். உன் தேவை எப்படி வரும் நமக்கு தெரியாது. தேவை எங்கிருந்து வரும் நமக்கு தெரியாது. கர்த்தர் நிச்சயமாய் கொண்டு வர ஒரு வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அதை கண்டிப்பா யெகோவா ஈராக இருக்கிற இடத்திலே உன் தேவைக்கு உரியதை கர்த்தர் நிச்சயமாய் கொண்டு வருவார். நீ ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டணும். உன் தேவைகளை நீ பலிபீடம் கட்டினால், அர்ப்பணிப்பு இருந்தால், உன் தேவையை கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவார்? சந்திப்பார். உன் சந்ததி உன்னை நடத்த அவர் வல்லமையுடையவர். அது மட்டுமல்ல, இந்த பலியை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு 100 வயதாக இருக்கும் பொழுது ஒரு குழந்தையை என்ன பண்ணுகிறார்? கொடுக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 17 வயது வரைக்கும் அவர் என்ன பண்ணார்? மகனை வளர்த்து விட்டான். ஆண்டவர் திடீரென்று அவனை சோதிக்கிறார். இவனுக்கு இது 3வது சோதனை. முதல் சோதனை தகப்பனையும் தாயையும் சொந்த இடத்தையும் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு போவது. 2வது சோதனை இவனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துவினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வந்ததான அந்த பிரச்சனை, விட்டு கொடுத்து போன அந்த சோதனையில் ஜெயம் பெற்று வாழ்ந்தான். 3வது சோதனை தனக்கு இஷ்டமானது, தனக்கு பிரியமான ஒன்றை ஆண்டவர் கேட்கும் பொழுது அதையும் மனம் வந்து ஆண்டவருக்கு கொடுக்கிறான். துக்கத்தோடு கொடுக்கல, மனைவிட்டு கூட சொல்லல, மனம் வந்து ஆண்டவர் கேட்டாரே, அந்த பலியை கொடுப்பதற்கு ஆபிரகாம் தயாரானார். உடனே பலியிட சொல்லல, 3 நாள் பிரயாணம் போக சொல்றார். ஒரு மலையை காண்பித்து 3 நாள் என்ன பண்ணணும்? பிரயாணத்தில் ஒரு மலையை காண்பித்தார். 3 நாள் பிரயாணம் மகனோடு கூட போகிறார். மகனும் கூட கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணுகிறார்? போகிறார். அந்த சூழ்நிலையில நல்லா நீ நிதானித்து கர்த்தர் கேட்டதை, விலையேற பெற்றதை கேட்டாரே, அதை கொடுக்க தீர்மானம் உள்ளவனாய்
ஆயத்தம் உள்ளவனாய் தான் நான் போனான். சந்தேகமே இடையில ஆபிரகாமுக்கு இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில உனக்கு எது ரொம்ப பிரியமா இருக்குதோ அதை கர்த்தருக்கு கொடுக்க நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில் இன்று ஆண்டவர் எதை கேட்கிறார்? உங்க சுய சித்தம் இருக்கு பாருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க சுய சித்தம் இருக்கு பாருங்க. நீ இஷ்டமானதை செய்கிறாய். எது உனக்கு வசதியா இருக்குதோ அதைத்தான் பார்க்கிறோமே தவிர கர்த்தருக்காக தியாகம் பண்ண, என்னிடமே நம்முடைய வாழ்க்கையில தியாகம் பண்ண இடமே இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தரிடமிருந்து ஏதாவது எனக்கு கிடைக்குமா, அதையே நாம் பார்க்கிறோமே தவிர கர்த்தருக்காக எதை நான் கொடுப்பேன் என்கிற சிந்தை இன்னைக்கு என்ன இல்லை. ஆனால் நல்ல கவனிங்க, எதையாவது நான் கர்த்தருக்காக கொடுப்பேன் என்று ஆயத்தத்தோடு வருகிற உள்ளத்தை தான் இந்த ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே அவர் பார்க்க விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த கடைசி கால சந்ததி உலக ஆசை பிடித்த ஒரு சந்ததியாக இருக்கிறதை பார்க்கிறோம். பயங்கர இச்சைகள் பிடித்த ஒரு சந்ததி. உன் இச்சைகளை விட்டு நீ வெளியே வா. உனக்கு பிரியமாய் இருப்பதை எல்லாம் விட்டு உமக்கு பிரியமானதை நான் செய்ய வருகிறேன் என்று சொல்லி உன்னை ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்தை செய்கிற அந்த பலி தான் மேன்மையான ஒரு பலி. அந்த பலியை செலுத்துகிற ஆட்கள் வெகு சிலர் தான். அந்த வெகு சிலரிலே நாம் இருக்கத்தான் இந்த மாலை வேளையில கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எதெல்லாம் இழந்து போனையோ அதை எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள உன்னை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஏனென்றால் அவர் வானத்தின் ஆசீர்வாதத்தையும் பூமியின் ஆசீர்வாதத்தையும் உனக்கு தர வல்லமை உள்ளவர். உண்மையான அந்த பலியை அவருக்கு செலுத்தி விளையேற பெற்றதை நீ கர்த்தருக்கு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறாயா என்பதை மாத்திரம் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நொண்டியானதை ஊனமானதை கொடுத்து விட்டு மிச்சம் மீதி இருந்தா கொடுக்கிற ஆண்டவரே, அப்படி அல்ல, உமக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேன். பெஸ்டானதை, சிறந்ததை ஆண்டவருக்கு. எது நீங்க கொடுப்பது கொஞ்சமா இருக்கலாம், ஆனா பெஸ்டானதை கர்த்தருக்கு கொடுங்க. சிறந்ததை கர்த்தருக்கு கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறவர் அவர்தான். ஏதோ ஊனமானதை, நமக்கு தேவையில்லாததை, நமக்கு வேண்டாததை, நமக்கு பிரயோஜனம் இல்லாததை கொண்டு வந்து கர்த்தருக்கு கொடுக்காதீங்க. இருக்கிறதுலையே பெஸ்ட், சிறந்ததை ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்க. திரும்ப நீங்க பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தர் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? அவர் விரும்புகிறதை கேட்ட உடனே கொடுக்கிற நபரா. எது நீ ரொம்ப நேசிக்கிறையோ அதை கர்த்தர் கேட்பார். ஏன் தெரியுமா கேட்பாரு? நீ என்ன நேசிக்கிறையா அல்லது கொடுத்ததை நேசிக்கிறையா என்பதை சோதிப்பதற்கு. எது நமக்கு ரொம்ப நேசமா இருக்கோ, எது ரொம்ப இன்பமா இருக்கோ, எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை கர்த்தர் கொடுன்னு கேட்பாரு. இன்றைக்கு கொடுக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கோம்? ஆபிரகாம் மனசலித்து கொள்ளவே இல்லை. 100 வருஷம் கழிச்சு கேட்டேன், எப்பயோ கேட்டேன் கல்யாணம் ஆனும்போது. 100 வருஷம் கழிச்சு என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறாரு. ஆசையா வளர்த்துருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறோம். இப்போ போய் கேட்குறாரு, மனம் முறுமுறுக்கவே இல்லை, சந்தோஷமா பலியிட போறார். மகனும் கேள்வி கேட்குறான் போற வழியில், அப்பா பலிமிருகம் எங்க? கர்த்தர் பார்த்து கொள்வார். அவன் விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தினார். மேலே போகும்போது பலிக்கான மிருகத்தை கர்த்தர் ரெடி பண்ணி வச்சிருந்தார். அப்பதான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையில பலிபீடம் கட்டணும். எந்த சூழ்நிலையிலும் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுது கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும். எல்லாரும் முழங்காற்படிடுவோம். எல்லாரும் முழங்காற்படிட்டு இந்த மாலை வேளையில் ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே பலிபீடத்தை கட்ட கர்த்தர் விரும்புகிறீர். குடும்ப வாழ்க்கையிலே பலிபீடம் கட்ட ஆண்டவர் விரும்புகிறீர். ஆண்டவரே, ஆபிரகாம் தன்னை சந்தித்த இடத்திலே, கர்த்தர் தன்னை சந்தித்த இடத்திலே அவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார்.
ஆண்டவரே, உலகம் அல்ல, மேலே இருக்கிற மேன்மையான இடத்திற்கு முன்னேறி போகிற ஒரு பலிபீடத்தை கட்டினார். சமாதான பலிபீடத்தை கட்டினார். கடைசியாக யெகோவாயீரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவர் என்று சொல்லி ஒரு பலிபீடத்தை கட்டினார். இன்றைக்கு எங்க வாழ்க்கையில் கர்த்தரை சந்திப்பதற்கு ஒரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொள்ளணும். சந்தித்த இடத்திலேயே நின்று விடக்கூடாது. மேலான அனுபவத்திற்கு கடந்து வந்து பலிபீடத்தை கட்டணும். எங்க வாழ்க்கையில வாக்குவாதம் பண்ணாம, சண்டை போடாம, ஆண்டவரே சமாதான பலிபீடத்தை கட்டணும். ஆண்டவரே, தேவ பிள்ளையா இருக்கிற நான் விட்டு கொடுத்து போகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தரணும். ஆண்டவரே, எங்களுக்கு விருப்பமானதை நீங்க கேட்கும் பொழுது நாங்கள் கொடுக்க ரெடியா இருக்கணும். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் எல்லாவற்றையும் சந்திப்பார் என்கிற விசுவாசத்தோடு தேவன் எதிர்பார்க்கிறதை உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பலிபீடத்தை கட்ட கர்த்தர் கிருபை தருவீராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் தேவன் எங்களோடு கூட பேசின நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே பலிபீடம் கட்டப்பட கர்த்தர் விரும்புகிறீர். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த 4 இடத்திலே ஆபிரகாம் பலிபீடம் இந்த மாலை வேளையிலே எங்களுக்கு சுட்டி காண்பித்து, இந்த 4 இடத்திலும் நாங்களும் பலிபீடம் கட்டி ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு உணர்த்தின உடைய கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் பலிபீடம் இருக்கணும், எங்கள் தனிப்பட்ட வாழ்விலே பலிபீடம் இருக்கணும், வேலை செய்கிற இடத்துல பலிபீடம் இருக்கணும். ஆண்டவரே, பிரச்சனை வந்தாலும் பிரச்சனையோடு வாழ்கிறவங்களா அல்ல, சமாதானமாக வாழ்வதற்கு விட்டு கொடுத்து போய் பலிபீடம் கட்டுகிற அனுபவம் இருக்கணும். எங்களுக்கு பிரியமானதை, ஆண்டவரே, எங்களுக்கு விருப்பமானதை கர்த்தர் கேட்கும் பொழுது அதையும் கொடுத்து பலி செலுத்த கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்கிற விசுவாசத்தோடு பலி செலுத்துகிற ஒரு பலிபீடத்தை கட்டவும் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். வந்த ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் கொடுக்கிறோம். வசனத்தால் இடை கட்டும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.